இது வந்து எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம், கடலைப்பருப்பு போடணும், ஸோ பூண்டு, ஸோ பீட்ரூட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள் நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைக்கணும். பார்த்திங்கன்னா விசில் வர வரைக்கும் வைக்கணும். ஒரு 3-4 விசில் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணலாம். விசிலெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போல்லாம் கிட்ட பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது இந்த தேங்காய் துருவல் வந்து இது வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வதக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, செம்ம இனிமையாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷன்னா இதுதான். பீட்ரூட் வந்து இப்படி பெரட்டினா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொச்சி இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் நல்லா காய்ட்டும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி அந்த டமாட்டோ ரெண்டு போட்டு வந்து அரைச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை போடுறதுனால டேஸ்ட் வந்து செம்மையாக போயிடும். ஸோ நல்லா வந்து இதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு நல்லா வதக்கலாம். ஸோ பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து குக்கரில் தான் செஞ்சேன். ஸோ குக்கரில் வந்து தான் செய்ய போகிறேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போடலாம். தண்ணி போட்டு நல்லா வந்து காய்ட்டும். சாரி எண்ணெய் போட்டு நல்லா வந்து காயணும். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடுகு சீரகம் ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். டமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பரோட்டா வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆனியன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போடணும், கொத்தமல்லி, அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, அண்ட் பெருங்காயம், மஞ்சள் பொடி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், தேவையான அளவு சால்ட், ஸோ கடலை மாவு, கரம் மசாலா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு வந்து கலக்காச்சு. ஸோ 5 to 10 minutes எடுத்து சப்பாத்தி பேசி நான் சப்பாத்தி பிடிக்கிறது அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸோ கடுகு, நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள்
வந்து ஒன்று. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிறது நல்லா வதங்கணும். ஸோ உப்பு வந்து ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். பச்சை வாசம் போகிறது நல்லா வதங்கணும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றணும். ஸோ தண்ணி வந்து ஊற்றணும். நல்லா வந்து வேகணும். ஒரு 3-4 விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3-4 விசில் வந்து ஆஃப் பண்ணலாம். சூப்பராக வந்து வெந்துருச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. தயிர் வடை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் இது. ஸோ தயிர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் தயிர் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு, நான் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மைதா மாவு வேணும், மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சோடா வந்து தேவையான அளவு வந்து இட்லி சோடா வந்து ஆட் பண்ணலாம். காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்து வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட் வந்து 1/2 hour வந்து சூப்பராக இருக்கும். 1/2 hour அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். சூப்பராக வந்துச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வந்து எண்ணெய் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நல்லா வந்து வேகட்டும். வேகட்டும். ஸோ இது டைம் எடுத்துக்கும். 2 பேருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துறேன். ஸோ வெள்ளம் போதும் நான் வந்து கேஸ் கட்டிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா